திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினிடம் எந்த சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என மு க அழகிரி கூறியுள்ளார். நடிகர் நெப்போலியன் உள்ளிட்ட 3 எம்பிக்கள் மதுரையில் நேற்று அழகிரியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள அழகிரியின் 63வது பிறந்த நாளை கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் மதுரையில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியன் அழகிரியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நேரடியாக வந்திருக்கோம். நான் நேற்று இரவு தான் அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டு வந்தேன். வந்தோடனே நேராக புறப்பட்டு அண்ணனை சந்திக்க வந்திருக்கேன். இதுக்கிடையில் நிறைய கட்சியில் சில குளறுபடிகள் நடந்திருக்கு. ஸோ அது அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அண்ணன் கூட நிற்போம். அதேபோல் தென் மாவட்டத்தை சேர்ந்த பிற எம்பிக்களான KP ராமலிங்கம் மற்றும் ரித்தீஷ் ஆகியோரும் அழகிரியை சந்தித்து மலர் கிரீடம் அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். என்னைக்கும் அண்ணன் கூட தான் நாங்கள் எல்லாரும் இருப்போம். அதில் தென் மாவட்டத்தில் தொண்டர்கள் 80% பேர் அண்ணன் கூட தான் நாங்கள் இருக்கோம். இன்றில்லை என்றைக்கும் அவர் கூட தான் நாங்கள் இருப்போம். இதனிடையே ஸ்டாலினிடம் சமரச பேச்சுவார்த்தையில் தாம் ஈடுபட்டதாக வெளியான தகவலை மு க அழகிரி மறுத்துள்ளார். உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் மத்தியில் சமரச பேச்சு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, எனக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது. நான் இப்போ பேப்பரில் பார்த்தா எனக்கு கழகத்தில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் எப்படி நோட்டீஸ் அனுப்பும் போது எப்படி சமரசம் எனக்கு தெரியல. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அடுத்த கட்ட உங்க முடிவு என்னன்னு சொல்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க. என் முடிவு இல்லை, நான் ஆதரவாளர் நான் பேசுறேன். இந்த கழக தொண்டர்களிடத்தில் நான் எந்த இதுவும் கலந்து கொள்ளவில்லை. அதற்குள்ளாக நேற்று அதிர்ச்சிக்குரிய செய்தியை தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி பிரதமர் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதப்பட்டது குறித்து விமர்சித்த அழகிரி, யாருக்காவது அவர் மிரட்டல் விடுத்திருந்தால் அவ்வாறு கேட்பது அவசியம்தான் என்றும் குறிப்பிட்டார். தெரியல அவர் யாரை மிரட்டுறாங்க, எது என்ன தப்பு பண்ணியிருக்காரா, யாருக்கா ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்படி பாதுகாப்பு கேட்கறது நல்லது. அப்படியேதான் இருந்தால் பாதுகாப்பு கேட்பது நல்லதுதான். சர்ச்சைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடையே தமது 63வது பிறந்த நாளை கொண்டாடும் மு க அழகிரி தனது அரசியல் எதிர்கால திட்டம் குறித்து இன்று அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.